உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எல்லாம் செய்யுங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் காத்திருந்து ஜெபித்தீர்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயத்தை செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன், மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அருமையான ஆலோசனைகளை நாம் வாசித்தோம். ஒரு முக்கியமான புஸ்தகத்தை வாசிக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருந்தார். வேத புஸ்தகத்தில் தானியேலின் புஸ்தகத்தை குறித்து அவர் பேசும்போது மத்தேயு 24:15 ஆண்டவர் சொன்னார், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை வாசித்து சிந்திக்க வேண்டும், அதை தியானித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்று அந்த புஸ்தகத்தின் காரியங்களை வாசிப்பதற்காக அநேக காரியங்களை கடந்த வாரத்தில் வாசித்தோம். தானியேல் என்ற அந்த புஸ்தகத்துடைய தலைப்பு தேவனே என்னுடைய நியாயாதிபதி என்று பார்த்தோம். ஆகவே நியாய தீர்ப்பின் காலத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளுக்கான ஒரு விசேஷ புஸ்தகமாக இந்த தானியேல் புஸ்தகம் இருக்கிறது என்பதை குறித்தும், இந்த தானியேல் புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய சத்தியங்களை எல்லாம் படித்தோம். அதுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையிலே சென்று முடிவடைகிற காரணத்தினால அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றி அதிகமாய் பேசுகிறது. அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகி அவரை சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் இந்த தானியேலின் புஸ்தகத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் அது சொல்லப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களை குறித்தும் கடந்த வாரத்திலே வாசித்தோம். அது மாத்திரமல்ல, தானியேல் புஸ்தகத்தின் முடிவிலே நாம் வாசித்த பொழுது அந்த புஸ்தகம் முடிவு காலத்திற்குரியது என்று சொல்லி தானியேல் 12 வாசித்தோம். ஆகவே இந்த தானியேல் புஸ்தகம் உலகத்தின் முடிவிலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கான ஒரு விசேஷமான புஸ்தகம், அதை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அதை வாசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம் இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா பாருங்க. அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் சகலத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை வாசித்தோம். தானியேல் 12:10 ஞானவான்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்று வாசித்தோம். இந்த ஞானவான்களை குறித்து போன வாரத்தில் கொஞ்சம் விளக்கமா படிச்சோம். யார் ஞானவான்கள் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றும், கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை வாசித்தோம். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள் என்று சொல்லி வாசித்தோம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பயந்து ஞானவான்களாய் வாழ்கிற பிள்ளைகள் இந்த வேத புஸ்தகத்தின் சத்தியங்களை, மகத்துவங்களை புரிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாசித்தோம். ஆமென். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை நம்மோடு பேசும்படியாய் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பகல் வேளையில உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகள் என்று சொன்ன ஆண்டவரே, தகப்பனே, சத்திய ஆவியாகிய அவர் வருகின்ற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னீரப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசவும், அப்பா உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் கிருபை செய்யும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருடைய அன்பையும் சத்தியத்தையும் நாம் வாசிக்கும் போது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுக்க அவர் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்கலாம் என்று சில நேரங்களில் நினைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அருமையான சத்திய வெளிச்சத்தை இந்த வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு முன்பாக நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசிக்கும் போது நெகேமியா புஸ்தகம் 9 அவங்க ஒரு சாமம் அளவும் வேத புஸ்தகத்தை வாசிச்சாங்க.
ஒரு சாமம்னா எத்தனை மணி நேரம் யாருன்னா தெரியுமா? 3 மணி நேரங்க. 3 மணி நேரம் நின்று பைபிளை மட்டும் வாசிச்சாங்களாம். நம்ம 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணவே என்னங்க எவ்வளவு நேரங்க, எப்போ முடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் சில நேரங்கள்ல. 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்காங்க, பாவ அறிக்கை செஞ்சு ஜெபிச்சிருக்காங்க. இன்னொரு சாமம், 2 சாமம், ஒரு சாமம் முழுவதும் வேதத்தை வாசிப்பதற்காக, ஒரு சாமம் முழுவதும் ஜெபம் செய்வதற்காக, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பதற்காக ஒரு சாமம் முழுவதும் 3 மணி நேரம் ஜெபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நான் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். இந்த தானியேல் புத்தகத்தை குறித்து நாம் படிக்க தொடங்கும் போது இந்த புத்தகத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நாம் முதல் 2 வாக்கியங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். இந்த புத்தகம் எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 165 நான் படிக்கும் போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுதும், வேத வார்த்தைகளை நாம் வாஞ்சையோடு வாசிக்கும் பொழுதும், வேத வாக்கியங்களில் சொல்லப்படுகிற சத்தியத்தை வாஞ்சையோடு கேட்கும் பொழுதும் அது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். உலகத்தில் மனிதர்கள் பணம் தேடி பொருள் தேடி வாங்க முடியாத ஒன்று சமாதானமும் நிம்மதியும். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடுகின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று அவர் சொல்லுகின்றார். ஆமென். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமாங்க. கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் வாஞ்சியோடு வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக மிகுந்த சமாதானத்தை கொண்டு வந்து சேர்த்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இங்கே நாம் பார்த்தோம், தானியேல் முதல் 2 வசனங்களை வாசிச்சோம். முதல் அதிகாரத்துல 2 வசனங்களை வாசிச்சோம். இந்த முதல் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் 2 தேசத்துடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பெயர், எத்தனை தேசங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க? 2 தேசங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம் என்கிற ஒரு நகரத்துடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாபிலோன் என்கிற மற்றொரு நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பெயர் சொல்ல முடியுமா? யோயாக்கீம் என்கிற ஒரு ராஜா, நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜா. யோயாக்கீம் என்கிறவர் எருசலேம் நகரத்தை ஆளுகை செய்த யூதா தேசத்தின் ராஜாவாக இருந்தார். நேபுகாத்நேச்சார் என்பவர் பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 2 ராஜாக்களுக்கு மத்தியிலே யுத்தம் நடைபெறுகின்றது. இந்த 2 ராஜாக்களுக்கு மத்தியிலே யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், எப்படியாகிலும் எருசலேம் பட்டணத்தை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணத்தை பிடிக்கத்தக்கதாக அந்த நகரத்தை வளைந்து கொண்டு கொத்தளம் போட்டு அங்கே முற்றுகை போட்டு அந்த நாட்டை பிடிப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த ஒரு சமயம். அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ராஜா நினைச்சபடியே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா எருசலேம் நகரத்தை பாபிலோன் ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டார். யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு? பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்துட்டார். எந்த நகரத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு? எருசலேம் நகரத்தையும் அந்த ராஜாவையும், யோயாக்கீம் என்கிற அந்த ராஜாவையும் அந்த நாட்டு மக்களையும் அந்த நகரம் முழுவதையும் பாபிலோன் என்கிற அந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவின் கையில கடவுள் ஒப்பு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இப்ப ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாபிலோன் தேசம் எப்படிப்பட்ட தேசம், இந்த எருசலேம் நகரமும் அந்த தேசமும் எப்படிப்பட்ட நகரம் தேசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபிலோன் தேசம் எப்படிப்பட்டது என்றால், இப்ப நான் படிச்சது போல அந்நிய தெய்வங்களை வணங்கி வந்த ஒரு தேசம், மெய்யான தெய்வத்தை குறித்து அதிகமாக அறிந்திராத ஒரு தேசம்.
அநேக தீமைகளை செய்து வந்த ஒரு தேசம், அநேக பாவங்களுக்கு புகலிடமாக இருந்த ஒரு தேசம், பல்வேறு விதமான தீமைகள் அங்கே நிறைந்திருந்தபடியினால அந்த தேசத்தின் பெயருக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த ஒரு தேசம். ஆனால் எருசலேமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சாலேம் என்று சொன்னால் சமாதானம் என்று அதனுடைய அர்த்தம். ஜெருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் அஸ்திபாரம் என்று அர்த்தமா. சமாதானத்தின் அஸ்திபாரமாக இருக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்துலதான் ஆண்டவருடைய தேவாலயம் இருந்தது. அந்த தேசத்துலதான் தேவனுடைய ஆசாரியர்கள் தினந்தோறும் தேவனுக்கு பலியிட்டு ஆராதனை செய்து வந்தார்கள். அந்த தேசத்துலதான் தேவன் எழுதி கொடுத்த 10 கற்பனைகள் அடங்கிய உடன்பட்டியோடு சேர்ந்து ஆலயம் அங்கே இருந்தது. அங்கே தேவனை ஆராதிக்கின்ற ஜனம் அநேகர் இருந்தார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற திரளான கூட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள். 2 நகரத்துக்கு இடையில யுத்தம் நடந்தது. ஆனால் யுத்தத்தில யார் ஜெயிச்சிருக்கணும் நீங்க சொல்லுங்க? கடவுளை வணங்கி கடவுளை ஆராதிச்சு ஜனங்க ஜெயிச்சிருக்கணுமா, அல்லது தேவனை அறியாமல் பல்வேறு பாவத்தில ஊறி போனவர்கள் ஜெயிச்சிருக்கணுமா? யார் ஜெயிக்கணும்? யார் ஜெயிக்கணும்? தேவனை அறிந்தவர்கள் ஜெயிக்கணும். எருசலேம் தான் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஆண்டவர் எருசலேமையும் அதன் ராஜாவையும் அந்த நகரத்தையும் அந்த மக்களையும் பாபிலோன் என்கிற அந்த தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாம்? தம் பிள்ளைகளை, தன்னுடைய ஆலயத்தை, தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவங்களை, தன்னை ஆராதிக்கிறவங்களை போய் அடுத்த ராஜா கிட்ட கடவுள் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த கேள்வி வருதா இல்லையா மனசுல? வருதா? எத்தனை பேருக்கு வந்துச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்க போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கடவுள் விட்டு கொடுக்கலாம்? அப்படி ஒரு கேள்வி வரணும். என்ன பைபிள் படிக்கும் பொழுது நாம ஜெபத்தோட படிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய கடவுளை வணங்கக்கூடிய அந்த ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டாங்களே, எதனால கடவுள் இப்படி ஒப்பு கொடுத்தாங்க? ஆண்டவர் காரணம் எல்லாம் செய்வாங்களா? ஆண்டவர் காரணம் எல்லாம் செய்வாங்களா? கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எதற்காக பாபிலோன் தேசத்திடம் எருசலேம் நகரத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்? எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. தெரிஞ்சுக்கலாமா? ஆமென். ஒரு சில காரியங்களை நாம் படிக்கலாம். முதலாவது, இந்த எருசலேம் தோல்விக்கு காரணம் என்ன? இந்த எருசலேம் மக்களை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினாரு? அதை படிக்கும் போது உங்களை என்னை கூட கடவுள் ஏன் ஏற்படுத்தினார்ன்றதை அதை படிக்க முடியும். ஆமென். உங்களை என்னை கூட கடவுள் எதுக்காக ஏற்படுத்தினார்ன்றத இதுல தெரிஞ்சுக்க முடியும். அந்த மக்கள் எந்த நோக்கத்துக்காக தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினாங்களா இல்லையான்றதை நாம் பார்க்க போறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த ஒரு காரியம் எருசலேம் நகரத்துல நடந்துச்சா, நம்ம வாழ்க்கையில நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஏனெனில் சியோன் என்பது எருசலேம் நகரத்துக்கு ஒரு பேர். சியோனில் இருந்து தேவ ஜனங்களுக்கும் ஒரு பேர் சியோன் என்கிற ஒரு பேர் இருக்கிறது. நமக்கும் ஒரு பேர் சியோன் என்கிற ஒரு பேர் இருக்கிறது. அல்லேலூயா. நாமெல்லாம் சியோன், கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய நகரத்துக்கும் பரலோகத்தை குறிப்பதற்கும் இந்த சியோன் என்ற வார்த்தை சில நேரங்களில் பயன்படுத்துறாங்க. அப்ப சியோன் என்பது இங்க இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் நகரத்தை குறிக்கிறது. அங்கே இருந்து என்ன வருதா? வேதமும். சியோனில் இருந்து வேதமும், எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் தம் பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன வெளிப்படணும் ஆசைப்பட்டார் அப்படின்னா, வேதமும் வசனமும் வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தையும் வசனத்தையும் கடவுள் நம்ம கையில ஏன் கொடுத்திருக்கிறாரு? யாரும் சொல்ல முடியுமா? பைபிள்ல நம்ம கையில ஏன் கொடுத்திருக்காரு? வேத வசனத்தை நம்ம கையில ஏன் கொடுத்திருக்காரு? யார் சொல்லுவீங்க? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எதுக்காக சொல்லணும்? வேதத்தையும் வசனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கம்
வசனத்தையும் வேதத்தையும் வாசி நான் முதல்ல மனம் திரும்பி ஆண்டு பிள்ளையா மாறணும். மற்றவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, மற்றவர்களை ரட்சிப்பிற்குள் வழிநடத்துவதற்கு. அல்லேலூயா. நாம் பொன்னும் பொருளும் ஆசையை சேர்த்து வைப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. பிறருடைய பிறர் ரட்சிப்படைவதற்கு நீங்கள் நானும் உழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எருசலேமிலே வேதமும் அந்த தேவனுடைய நகரமாகிய அந்த சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை ரட்சகராகி தேவனுக்குள் கொண்டு வந்து அநேகரை பரலோகத்திற்குள் வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை அழைத்தார். ஆமென். நம்மள எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். நம்மளை எதுக்கு வச்சிருக்காரு உலகத்தில் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு சொல்லி, அது அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு, இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை புகட்டி அவர்களை ஆசீர்வாதமான பாதையில வழிநடத்தி ரட்சிப்பை சுதந்திரிக்க வைக்கக்கூடிய ஒரு மேன்மையான வேலை செய்யத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனா அங்க இருந்து என்ன செய்யல, எருசலேம் நகரத்துல இருந்து பிறரை ரட்சிப்பதற்கு எந்த வேலையும் செய்யல. எல்லாரையும் ஒதுக்கி வச்சாங்க. நாங்க ரொம்ப உயர்ந்தவர்கள்னு சொன்னாங்க, மற்றவங்களை ரொம்ப தாழ்ந்தவர்கள்னு சொன்னாங்க, மற்றவர்களை புறஜாதிகள்னு சொன்னாங்க, மற்றவர்களை அஞ்ஞானிகள்னு சொன்னாங்க, நாங்க மிகப்பெரிய ஞானிகள்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வேலையை செய்யல. அல்லேலூயா. என்ன செய்யல? வேதமும் வெளிப்படல, அங்க இருந்து வசனமும் வெளிப்படல. அல்லேலூயா. அடுத்ததான் நான் வாசிக்கிறோம், இங்க பார்க்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை வருது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாரும் மனப்பாடமா சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். இங்க சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன சொல்லி வருவாங்களா? துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய கிருபையும் அறிவித்து அதை தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக பிறருக்கு காண்பித்து தேவ அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக வாழ்ந்து, மற்ற தேசங்கள் எல்லாம் தேவனை அறியாத தேசங்களாக இருக்கும் பொழுது தேவனை அறிந்த இவர்கள் தேவனுடைய அன்பை பிரதிபலித்து காண்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சியின் ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவாங்க நான் ஏற்படுத்தினேன். ஆனா அதையும் அவங்க செய்யல. அல்லேலூயா. என்ன செய்யலங்க? கர்த்தருடைய துதியை போய் என்ன செய்ய இஸ்ரவேல் மக்கள் சொல்லல, புறஜாதி மக்களுக்கு சொல்லல. அவங்களை அந்நியர்களாய் மாற்றி அவங்களை ஒதுக்கி வைத்தார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கவில்லை. ஏசாயா தீர்க்கன் எழுதுறார் பாருங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. இதெல்லாம் சொல்லணுமா? சமாதானத்தை கூறி எல்லாருக்கும் சமாதானத்தை சொல்ல சொன்னாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று பிற்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார் மலைப்பிரசங்கத்துல. அந்த சமாதானத்தை கூறி அறிவிக்கக்கூடிய வேலையை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் இடத்துல எருசலேம் நகரத்தார் கையில கொடுத்திருந்தார் ஆண்டவர். அவங்க யாரையும் சமாதானம் பண்ணல, அவங்க யாருக்கும் சமாதான வார்த்தைகளை கூறல, கடவுளுடைய அன்பை சொல்லல, இரக்கத்தை சொல்லல, எல்லா தேசத்தையும் ஆளுநர் நினைச்சு அடிமைப்பட்டு போனாங்க. கடைசியில அவங்களுக்குள்ள இருந்த தற்பெருமையும், அவங்களுக்குள்ள இருந்த வணங்கா கழுத்துள்ள தன்மையும், அவங்களுக்குள்ள இருந்த கீழ்ப்படியாத நிலைமையும் கடைசியில அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கர்த்தர் சொன்ன அந்த சமாதானத்தை விட்டு போய் எல்லா தேசத்தையும் பகைத்துக் கொண்டார்கள். சமாதானத்தை கூற சொன்னார் ஆண்டவர், எல்லாருக்கும் போய் சமாதானத்தை சொல்ல சொன்னார். வசனம் சொல்லுது, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. ஆண்டவர் அவங்களுக்கு கிட்டதான் ஆலயத்தை கொடுத்திருந்தார், வேத வாக்கியங்களை கொடுத்திருந்தார். அந்த பலி செலுத்தப்பட்ட பொழுதெல்லாம் ரட்சகராகி தேவன் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக தன் ரத்தத்தை சிந்த போகிறார் என்கிற பொருட்பாடத்தை கொடுத்திருந்தார். இதெல்லாம் அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை, ஒரு சடங்கு மாதிரி செஞ்சாங்க. மற்றவர்களை அவங்க ரொம்ப உதாசீனப்படுத்தினாங்க. மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை போய் சொல்லணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஆனா சொல்லத்தான் கடவுள் அழைச்சார், அதை போய் சொல்லவே இல்லை. ஏசப்பா வர வரைக்குமே சொல்லவே இல்லை. அதனாலதான் கடைசியில அதை பிடிங்கி சீசர்களை கொடுத்துட்டு இனிமே ஊழியம் அவங்களுக்கு கிடையாது உங்களுக்கு சொல்லி புதிய ஏற்பாட்டுல புதிய ஊழியத்தை தொடங்கி விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அவங்க வேலை செய்யல, என்ன செய்யறது? வேற ஆளை வச்சு வேலை வாங்கணும். அப்போ ஆண்டவர் செஞ்சார். புதிய ஏற்பாட்டுல வரும்போது அப்போஸ்தலர்கள் கையில கொடுத்தாரு. அப்போஸ்தலர்கள் கையில இந்த ஊழியம் இன்னைக்கு அப்படியே தலைமுறையா தாண்டி இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படி அழைத்து நீங்களும் நானும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமென்.
அப்ப இங்க வசனம் சொல்லுது, சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. நான் சொன்ன பாத்தீங்களா, ரட்சிப்பை அறிவிக்கிற ஒரு வேலை. பிறருக்கு ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும், மற்ற தேசங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்ததுடைய முக்கியமான நோக்கமே எல்லாரையும் ரட்சித்து மீண்டும் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆமென். மதம் மாற்ற சொல்லி ஆண்டு வரல. எந்த மதத்தையும் ஸ்தாபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் பைபிள்ல சொல்லல. பூமியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் பரலோகத்தை கொடுக்கணும். பரலோகத்தின் தேவன் தான் மரிக்க வேண்டும் என்று வந்து மரித்தார். அவருடைய மரணத்தின் நிமித்தமாக பரலோகத்துக்கு செல்லும் பாதையை திறந்து கொடுத்திருக்கிறார். அந்த பாதையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை தான் நம்முடைய வேலை. ஆமென். அதற்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருந்தாரு. அந்த வேலையை அவங்க கொஞ்சமும் செய்யவே இல்லை. வேதமும் வெளிப்படல, வசனமும் வெளிப்படல, ரட்சிப்பை சொல்லல, நற்செய்தியை சொல்லல, சமாதானத்தை சொல்லல, எந்த வேலையுமே செய்யலங்க. அல்லேலூயா. எப்படிங்க நீங்கள் நானும் அப்படி இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. நாமளும் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நாம சொல்லிக்கலாம், நாம ஆண்டுடைய பிள்ளைகள், நாங்க சபைக்கு போறவர்கள், நாங்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள், நாங்க தசமம் கொடுக்கிறோம், நாங்க எல்லாம் செய்யறோம்னு சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்ப்பது, பிறரை ரட்சிப்பதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உன் மூலமாய் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உன் மூலமாய் பரலோகத்துக்கு வரப்போவர்கள் எத்தனை பேர்? உன் மூலமாய் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் கண்ணீரை நீ துடைத்திருக்கிறாய்? எத்தனை இருதயங்களை நீ ஆற்றி இருக்கிறாய்? எத்தனை இருதயங்களை நீ தேய்ச்சி இருக்கிறாய்? எத்தனை பேருக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறாய்? எத்தனை பேர் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நிச்சயமா கேட்பார். அதுக்கு தான் நம்மள வச்சிருக்கேன். உயரப்பட்ட ஆத்துமாக்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்கும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கும், இருளடைந்து போனவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கும், சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு சொன்னார், தெளிவா சொன்னாரு, எதுக்காகப்பா உலகத்துக்கு வந்தீங்க? அவர் சொன்னாரு, அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்பா சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். எதுக்கு வந்தாரா? தரித்திரருக்கும், நொறுங்குண்டவர்களுக்கும், நறுங்குண்டவர்களுக்கும், வேதனையின் பாதையிலே செல்லுகிறவர்களுக்கும் விடுதலை ஏற்படுத்துவதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பதற்காக, கலங்காதே திகையாதே மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அன்புள்ள தெய்வம் அதுக்கு தான் நம்மளே வச்சிருக்கார். பிறருடைய துயரத்தை துடைக்கவும், பிறருடைய கண்ணீரை துடைக்கவும், பிறருடைய தேவையை உதவவும், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மையிலிருந்து நம்மால் முடிஞ்சு எதையாச்சும் செஞ்சு பிறரை ரட்சிப்புகள் நடத்துவதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்களுடைய தவறை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்த பாவங்களை விளக்கி காண்பித்து ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை அவர் இடத்துல அனுப்பினார். எப்பவுமே ஆண்டவர் ஒருத்தர் கைவிடுறாருன்னா அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டார். ஒருத்தருக்கு தண்டனை அனுமதிக்கிறாருன்னா அவ்வளவு சீக்கிரம் அவரும் கொடுக்க மாட்டார், அனுமதிக்கவும் மாட்டார். ஆனா தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த நகரத்துக்கும், தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனத்துக்கும் இப்பேற்பட்ட ஒரு தீமையை தேவன் வரும்படியாக அவர் செய்யல, அனுமதி கொடுத்துட்டாருன்னா அப்போ எத்தனையோ எச்சரிப்புகளை தேவன் கொடுத்தார் அவர்களுக்கு. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கெல்லாம் அவர்கள் கொஞ்சமும் செவிசாய்க்கவில்லை. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. தீர்க்கதரிசியாக எரேமியா எழுதுறாரு, அந்த மக்கள்கிட்ட 23 வருஷமாக அவருடைய வார்த்தை வெளிப்பட்டு அவர்கள் குற்றங்களை உணர்த்தி அவர்கள் பாவங்களை தெரிவித்து அக்கிரமங்களில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் தன் தீர்க்கதரிசியை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். வசனம் சொல்லுது, எனக்கு உண்டாயிற்று, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமல் போனீர்கள். என்ன செய்யலையா? 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை வருது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி பேசுறாரு, ஆனா இவங்க என்ன செய்யலையா? கேட்கவே இல்லை.
4வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவங்க என்ன செய்யல? இருதயத்தை திறக்கல. காதுகளை என்ன செய்யல? திறக்கல. அவங்க வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கல. அவங்க இருதயத்தில் ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவே இல்லை. எவ்வளவு வருஷம் சொல்லுங்க பாருங்க. யாருமே முடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாருங்க. எத்தனை வருஷம்? 23 வருஷம். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை, மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பவே 5ஆம் 6ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். 23 வருஷமா எனக்கு விரோதமான பாவத்தை செய்யாதீங்கப்பா, தீமையை செய்யாதீங்கப்பா, அது எனக்கு இல்லப்பா, உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொண்டு வரும், என் நலனுக்காக நான் சொல்லல, உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்தோம். அவங்க என்ன செய்யலையா? வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே இல்லைங்க. நாம சில பேர் அப்படிதான் இருக்கோம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? என் தகப்பனார் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு பழமொழி சொல்லுவார், ஏரியை விட்டு விரால் ஏற போய் படுத்துக்குச்சுன்னா ஏரிக்கு நஷ்டமா விராலுக்கு நஷ்டமான்னு கேட்பார். சில நேரத்தில் எங்கள் அப்பா கிட்ட கோச்சிட்டு நாங்கள் பேசாமல் இருப்போம். அப்போ எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய செய்வாங்க. அப்படியே கேட்கல அப்படின்னா உங்களுக்கு கடைசியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், விரால் மீன் ஏரி மேலே கோச்சிக்கின்னு கரையில் வந்து படுத்துக்குச்சுன்னா விராலுக்கு நஷ்டமா ஏரிக்கு நஷ்டமா? ஆமாம். அது போலதான் இங்கே ஆண்டவர் நம்மை மனம் திரும்பும்படி அழைக்கும் போது, அந்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம நம்ம வாழும் போது நஷ்டம் ஆண்டவருக்கு இல்ல, நமக்கு தான் நஷ்டம். நமக்கு நஷ்டமோ கஷ்டமோ வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இந்த கிருபையினால பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம், அவங்க மனம் திரும்பவே இல்லைங்க. மனம் திரும்பலாம் என்ன நடக்கும்? அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால் அவங்க மனம் திரும்பவே இல்லை, தங்க பொல்லாப்பு விட்டு திரும்பவே இல்லை, தங்களை திருத்தி கொள்ளணும்னு நினைக்கவே இல்லை. அப்படி செஞ்சதுனால இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனின் ராஜாவையும் அழைத்தனுப்பி. நம்ம படிச்சோமா தானியேல் 1 அதிகாரத்துல 1 வசனத்துல, அந்த ராஜா பேர், பாபிலோன் ராஜா பேர் என்னதுங்க? நேபுகாத் நேச்சார். நீ என் வார்த்தையை கேட்கல, என் வசனத்துக்கு செவி கொடுக்கல, நான் சொன்னதை நீ கேட்டு மனம் திரும்பல, உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தை குறித்து மனஸ்தாபப்படல, நீ தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறதுனால நான் சொல்றேன், என் வார்த்தையை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறான், அவன் அந்நிய தேசத்துல இருக்கிறான் பாருங்க. அவனுடைய தேசத்துல இருக்கிறவங்க அவர் வார்த்தையை கேட்கல, அந்நிய தேசத்துல இருக்கிற ராஜா அவன் என் வார்த்தையை கேட்கிறான், அவன் என் ஊழியக்காரனா இருக்கிறான், அவனை நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். பாபிலோனின் ராஜாவை அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வர பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாக சகல ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவர் பொறுமையோடு பேசினார், அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், 23 வருஷம் காத்திருந்தார், வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். ஆனாலும் கீழ்ப்படியில. ஆண்டு சொன்னாரு, நீ இப்படி கீழ்ப்படியாம போறதுனால எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால என் வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கிறான், அவன் அந்நிய தேசத்துல இருக்கிறான், ரொம்ப தூர இடத்துல இருக்கிறான். அவன் பேரு நேபுகாத் நேச்சார். அவன் இருக்கிற தேசம் பாபிலோன் தேசம். அந்த தேசத்தை உனக்கு விரோதமான எழும்பு பண்ணுவேன். அவங்க வந்து உன்னையும் உன் தேசத்தையும் உன் மக்களையும் சிறைப்பிடித்து உன்னையும் உன் மக்களையும் அழிச்சு சீரழிச்சு கடைசியில உனக்கு தண்டனையை அவங்க கொடுப்பாங்க. நான் சொல்லும் போது உனக்கு புரியல, கஷ்டங்கள் வரும்போது நீ புரிஞ்சுக்குவ, இது நடக்கும்னு சொல்லி ஆண்டு முன்னறிவித்தார். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்போ 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் பிரிந்து போகும் என்று சொன்னார்.
11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோனின் ராஜாவை சேவிப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 70 வருஷம் இந்த நாட்டை பாபிலோன் நாட்டுக்கு அடிமையான மாத்த போறேன்னு சொன்னார். எதனால? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நீங்க பாருங்க, வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் பேசுறாரு, எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்றானோ, எவன் ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறானோ அவனை பற்றி வசனம் சொல்லுது. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். திருவசனத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை போதிச்சு கொடுக்குதுன்னா அதை அவமதிக்க கூடாது. அப்படி அவமதிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? நாசம் அடைவார்கள். இஸ்ரவேல் மக்கள் கிட்ட பைபிள் இருந்தது, ஆலயம் இருந்தது, ஆராதனை செய்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய கற்பனைகளை அவதமாக்கினார்கள். ஆகவே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. பாபிலோன் ராஜாவுக்கு அடிமையாக அவனை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் தேசம் அவர்களுக்கு அடிமையாக மாறி போனதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தின புத்தகத்தில் எழுதுகிறார், என்ன நடக்குது பாருங்க. நாமும் கூட இந்த உலகத்துல தேவ வார்த்தைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, மனம் திரும்பும்படி நம் இருதயத்தை தாழ்த்தாத பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். தியத்திரா என்கிற சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது சில வார்த்தைகள் எழுதுகிறார். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கிறோம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். எல்லாரும் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் தவணை கொடுக்கிறாரு. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாவிகள் தான். பைபிள் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே எல்லா பாவிகளையும் இயேசு நேசிக்கிறார். ஆனால் நம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியான அழைப்பை தேவன் கொடுக்கும் போது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம் பாவத்தை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். ஆமென். அதான் சொல்றாரு, மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு அவங்க செய்யற பாவத்தை விட்டு வெளியே வரதுக்கு மனசே இருக்காது. ஆண்டவர் யாரையுமே அழிக்கிறதே கிடையாது, கைவிடுறதே கிடையாது. யாரு மனப்பூர்வமா தங்கள் பாவத்தையும் சிற்றின்பத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களை பெருசா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க மனசு போக்கில் கடவுள் விட்டுடுறாரு. அவங்களை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஆனா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு, அவங்களுக்கு குற்றங்களை உணர்த்துவாரு, அவங்க கீழ்ப்படியலைன்னா விட்டுருவாரு, அவ்வளவுதான். ஆனால் அவங்களுக்கு மனம் விருப்பம் இல்லை. ஆனா என்ன நடக்குது? 22ஆம் வசனம், இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மனம் திரும்பாம இருதயத்தை கடினப்படுத்தும் போது கட்டில் கிடையாக்குறாராம். வியாதி படுக்கையில் படுக்க வச்சு சில நேரத்துல கடவுள். உலகத்துல பெரிய பெரிய வியாதிகள்லாம் பெருகி இருக்க காரணம் என்ன பார்க்கும்போது மனிதர்கள் செய்த பாவத்தினால தான் நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம எல்லாருக்கும் கூட வியாதிப்பட்டு பலவீனத்தோடு இருக்கோம். அதுல ஷேர் நமக்கு இருக்குது இல்லை. அதனால அப்போ ஆண்டவர் கட்டில் கிடையாக்குகிறார். அவர்கள் மேல மிகுந்த உபத்திரவம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. தொடர்ச்சியாக வார்த்தை வாசிக்க 23ஆம் வசனம், அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன் அப்படின்றார். கொல்லவே கொல்லுவேன். அப்போ மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் அவருடைய கிருபைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த கிருபை அந்த எல்லையை கடந்து போகும் பொழுது அந்த எல்லையில போய் நாம் யாரும் செய்ய முடியாது, விற்க முடியாது. அந்த எல்லையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல 12-16 வாசிக்கிறோம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இங்க பார்க்கிறோம். என்ன விஷயம் படிக்கிறோம்னா, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். என்ன செய்வாரா? மனம் திரும்புற வரைக்கும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமோ துன்மார்க்கன் சாவதை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன் அவன் இறுதி வரைக்கும் மனம் திரும்பாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்துகின்ற பொழுது அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். என்ன ஆயுதங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? மனம் திரும்பாத துன்மார்க்கர்களுக்கு கடைசியில் நாமும் துன்மார்க்கமா வாழ்ந்தோம் சொன்னா மரண ஆயுதங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். பொய் பேசி அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்திலே அநியாயத்திலே தொடர்ந்து நாம் நடந்து கொண்டே இருந்தால் நமக்கு இதே முடிவு தான் வரும்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். அதுக்கு அதன் அடையாளமா தான் எருசலேம் நகரத்தை வச்சார் ஆண்டவர்.
இங்க பார்க்கிறோம், குழியை வெட்டி 15ஆம் வசனம், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான், அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சன் தலையின் மேல் இறங்கும். மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். ஆனால் பாவத்தையும் அக்கிரமத்தையும் துணிகரமாய் செய்து நாம் மனதிரும்பாத பட்சத்தில் நிச்சயமாக தேவ கோபாக்கினைக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவோம் என்று எச்சரிக்கை கொடுக்கிறேன். ஆண்டவரை குறித்து நான் வாசித்துக் கொண்டது பொழுது என்னோட மனதில் வெகு நாட்கள் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மோசையை கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு கேட்கிறேன். சொன்னார், என்னுடைய தயெல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன்னு சொன்னார். அவனை கொண்டு போய் ஒரு மலையில, கண்மலையில நிறுத்திட்டு, இந்த கண்மலையினுடைய அந்த மறைவில் நீ ஒளிந்து கொள், நான் கடந்து போவேன். நான் கடந்து போகும்போது என்னுடைய பின்புறத்தை மட்டும்தான் நீ பார்ப்ப அப்படின்னு சொன்ன. அப்படி கடந்து போகும்போது சில வார்த்தைகளை சொல்ற. அந்த வார்த்தைகளை கடவுளுடைய குணத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர். இது வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஏன் இந்த வார்த்தை வருது? அவர்தான் இரக்கமுள்ள தெய்வமாக இருந்து, கிருபையுள்ள தெய்வமாக இருந்து, எல்லா அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கும் பொழுது எப்படி குற்றவாளிகள் வருகிறார்கள்? எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாருன்னா ஏன் குற்றம் இருக்க போகுது? யார் மனம் திரும்பி தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே வருகிறார்களோ அந்த பாவமும் குற்றமும் மட்டும்தான் அவரால் மன்னிக்க முடியும். தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மனம் திரும்பாமல் தீமைகளை செய்யும் பொழுது படிச்சோம் இல்லையா, மரண ஆயுதங்களை அவனுக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்போ மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லும் போது யாரு இந்த காரியத்தை செய்யறாங்க அப்படின்றத நம்ம அழகா யோவான் 3ஆம் அதிகாரத்துல பேசுறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை பற்றி இந்த பதத்தை படிக்கிறோம். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய அன்பு எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்காக ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில மரித்து இருக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிற வசனத்துல 17ஆம் வசனம் முக்கியமான வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதுக்காக குமாரன் வந்தாருன்னா, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்க வரல, யாரையும் தண்டிக்க வரல, யாரையும் அவர் கண்டிக்க வரல, எல்லாரையும் ரட்சிக்க தான் வந்தார் என்று வேதம் சொல்றது. ஆமென். ஆனா தொடர்ந்து வசிக்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், அவருடைய நாமத்தின் பேர்ல அந்த விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவனுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்கிறார். கடவுளுடைய அன்பையும் கிருபையும் தெரிந்தும் அவருடைய தியாக பலியை உணர்ந்தும் அவர் செய்திருக்கிற மகத்துவமான ரட்சிப்பின் கிரியைகளை நாம் பார்த்தும் படித்தும் வாசித்தும் அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் அறிந்திருந்தும் கூட அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் இல்லாமல், அவருடைய அன்பின் பேரில் விசுவாசம் இல்லாமல், நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு பிரியமில்லாமல் வாழுகின்ற பொழுது அவர்கள்தான் குற்றவாளிகளாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் குற்றப்படுத்த வரவில்லை, யாரையும் தண்டிக்க வரவில்லை. ஆனால் யார் அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல், அந்த அன்பிற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல், அந்த தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்துகிறோமோ நமக்கு நிச்சயமாக முடிவில் தண்டனையை கர்த்தர் தவிர்க்க முடியாததாய் மாறிவிடும். அவராலே தடுக்க முடியாது. எருசலேம் ஏன் கைவிடப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. எருசலேம் நகரம் தேவனுடைய நகரமா இருந்தது. ஆனா தேவனுடைய நகரத்தை ஏன் ஆண்டவர் அந்நிய ஜாதி கையில கொடுத்தார் அப்படின்னா,
வேதம் வெளிப்படவில்லை, வசனம் வெளிப்படவில்லை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை யாருக்கும் அறிவிக்கவில்லை, பிறர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தை அவர் உள்ளத்திலே இல்லை. பிறருக்காய் வாழவில்லை, சுயத்துக்காய் வாழ்ந்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தங்களுடைய மகிமைக்காய் நினைத்த நடந்தார்கள், வாழ்ந்தார்கள். தங்களை உயர்த்துவதற்காகவே பெருமை பேசி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே அந்த பாட்டா யாரையுமே காணோம். இப்ப கர்த்தர் கைவிடுவாரா இல்ல உதவி செய்வாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எருசலேமை கைவிட்டது கரெக்டா தப்பா? இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானால் எருசலேம் நகரத்தை தேவன் ஏன் கைவிட்டார் என்பது குறித்து தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து படிக்க போறோம். ஒரே காரணத்துக்காக கடவுள் கைவிட்டுட்டு போறது கிடையாது. யாரோ 4 பேர் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நாட்டையே கைவிட்டு போற தெய்வம் கிடையாது. ஆமென். அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் படிக்க போறோம். ஏன் ஆண்டவர் எருசலேமை காப்பாற்றாமல் பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்தாரு? தன் ஜனத்தை காப்பாற்றாமல், தன் ஆலயத்தை காப்பாற்றாமல், தன்னை வணங்கின தேசத்து மக்களை காப்பாற்றாமல் ஏன் கைவிட்டார் என்றால், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த பக்கத்தோட தலைப்பு தானியேலுக்கு என்ன அர்த்தம் படிச்சோம்? தேவனே என்னுடைய நியாயாதிபதி. அவர் நியாயாதிபதி, நியாயத்தை மட்டும்தான் செய்வாரு. நீ கிறிஸ்துவனா இருக்கிறதுனால உனக்கு ஆதரவா இருப்பான்னு நினைக்காத. நீ பைபிள் தூக்குறதுனால உனக்கு ஆதரவா இருப்பான்னு நினைக்காத. நீ அநியாயம் பண்ணிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு பைபிள் தூக்கி ஆண்டவர்னு சொல்லிட்டா உன்னை மன்னிப்பாருன்னு சொல்லி நினைக்காத. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற யாவரும் அநியாயத்தை விட்டு நீங்க கடவுள் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மறந்துடாதீங்க. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சொல்றாரு 1 பேதுரு 1:15-16 வாசிக்கும் போது, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறது. ஆமென். ஆகிய கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். யார் நீதியை செய்கிறானோ, யார் நியாயத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னைக்கு துணை நிற்பார். அவர் அந்நிய நாட்டில் கூட இருக்கலாம். பாபிலோன் ராஜா பாபிலோன் தேசத்துல இருந்தாரு, அந்நிய நாட்டில் தான் இருந்தாரு. ஆனா சொன்னாரு, அவன் என்னுடைய ஊழியக்காரன் சொன்னாரு. ஆனா யோயாக்கீம் ராஜா எருசலேம்ல இருந்தாரு. இஸ்ரவேல் நாடு தேவனுடைய நாடுன்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நாட்டு ராஜா பாவம் செஞ்ச பொழுது, எப்பா நீ செஞ்சது பாவம், அவன் செய்யறது கரெக்ட், அவனுக்கு வெற்றியை கொடுக்க சொல்லி அந்நிய நாட்டு ராஜாக்கு வெற்றியை கொடுத்து தன் தேசத்து நாட்டுக்கு தோல்வியை கர்த்தர் அனுமதித்தார். நீங்கள் நானும் கூட துணிகரமா பாவத்தை செஞ்சு அக்கிரமத்தை செஞ்சு மனந்திரமா வாழ்ந்து சொன்னா அந்நியர் கையில கர்த்தர் நம்மளை கைவிட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவர் அந்நியர் கையில வித்துட்டு போயிடுவாங்க. மனம் திரும்பி பிழைக்கக்கூடிய அழைப்பை எருசலேம் நகரமும் பாபிலோன் நகரமும் கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து வரும் காலங்களிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். நம் தேவன் இரக்கம் உள்ளவர், நம் தேவன் கிருபை உள்ளவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாதது. அவருடைய அன்பிலே நாம் நிலைநிற்கத்தக்கதாக நாம் இப்பொழுதே நாம் மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்புவோம். அவருடைய மிகுந்த கிருபை, அவருடைய மிகுந்த இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வை கொடுத்து, எப்பேற்பட்ட அக்கிரமத்தை நாம் செய்திருந்தாலும் இதோ நாம் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நம் பாவங்களுக்காய் மனம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்து நம்மை ஆதரித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். துன்மார்க்கன் தேவனிடத்திலே திரும்ப கடவுள் என்று சொல்லி இருக்கிறார். திரும்புவோம், அவர் நம்மை மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, அருமையான இந்த நேரத்தில் உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, நாங்கள் இன்றைக்கு பாபிலோனை குறித்தோம், எருசலேமை குறித்தோம் வாசித்தோம், தியானித்தோம். அப்பா, பாபிலோன் நகரம் ஆண்டவரே உம்மை அறியாத ஒரு நகரமாக, பாபிலோன் ராஜா உம்மை அறியாத ராஜாவாக இருந்த பொழுதிலும் கூட எருசலேம் நகரத்தார் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக அந்த ராஜாவின் கையில உம்முடைய சொந்த ஜனத்தை நகரத்தினை ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களில் அப்பா நாங்களும் கூட மனம் திரும்பி பிழைக்கிறதுக்கான ஒரு அழைப்பை இந்த நகரத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டு தேவனே நாங்கள் மனம் திரும்பும்படியாய், மனம் திரும்பி பிழைக்கும்படியாய், பாவங்களை விட்டு அக்கிரமங்களை விட்டு அநியாயங்களை விட்டு உம்மிடத்தில் திரும்பும்படியாய் கிருபை செய்தருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஆவியை பெற்றவர்களாய், எங்கள் பாவங்களை தோய்த்து வெளுத்தவர்களாய், ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ரத்தத்திலே தோய்த்து வெளுத்து பாவ மன்னிப்பை பெற்று பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே மனதுத்தத்தோடு மனவேதனையோடு பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு அழுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி சுத்திகரிப்பீராக. புது வாழ்வை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புகிறாக. துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.